பார்க்கவே எம்மியா இருக்கிற இந்த சைட் டிஷ் ரெசிபி என்ன வெஜிடபிள்ல பண்ணதுன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்காக செய்து காட்ட போற ரெசிபி பிரிஞ்சால் ரோஸ்ட். பிரிஞ்சால் இஸ் a high fiber and low calorie food. இதுல வந்து கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபைபர், ஃபோலேட், பொட்டாசியம், மேங்கனீஸ், விட்டமின் சி, கே இதெல்லாம் இருக்கு. இதுல இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து ஹார்ட் டிசீஸ் வராம ப்ரிவென்ட் பண்ணுது, பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுது, அது மட்டும் இல்லாம வெயிட் லாஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இப்போ அந்த பிரிஞ்சால் ரோஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி ஒரு பிரிஞ்சால் ரோஸ்ட் பண்ணலான்னு சில்லி பவுடர் பார்த்தா காலி ஆயிருக்கு. ஸோ நான் வந்து சில்லிஸை போட்டு இந்த மாதிரி சில்லி பவுடர் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போது பிரிஞ்சால் ரோஸ்ட்டுக்கு தேவையான சில்லி பவுடர் எடுத்து வச்சாச்சு, கோரியாண்டர் பவுடரையும் எடுத்து வச்சாச்சு, அப்புறமா டர்மரிக் பவுடர் அண்ட் சால்ட்டுமே எடுத்து வச்சாச்சு. இப்போ நாம கத்திரிக்காய் ரோஸ்ட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் பார்க்கலாம். கத்திரிக்காய், 2 பெரிய வெங்காயம், மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு, எண்ணெய். ஃபர்ஸ்ட் இந்த கத்திரிக்காவையும் வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காவையும் வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் அடுப்புல வச்சிடலாம். பேன் சூடாயிடுச்சு. தேவையான கோகனட் ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஆயில் சூடானதுமே வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி கூடவே பிரிஞ்சால் ஆட் பண்ணிடலாம். ஆனியன் அண்ட் பிரிஞ்சால இந்த மாதிரி கொஞ்ச நேரம் சாட்டே பண்ணி விடலாம். ஆனியன் அண்ட் பிரிஞ்சால் லைட்டாக வதங்கினதுமே உப்பு சேர்த்துடலாம். நல்லா கலந்து விடலாம். இந்த அளவு வதங்கினதுமே நம்ம மசாலா சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மிளகாய் தூள் சேர்த்துடலாம், அப்புறமா மல்லித்தூள், ஃபைனலா மஞ்சள் தூள். எல்லா மசாலாஸுமே சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். இந்த மாதிரி மசாலாஸ் எல்லாம் நல்லா வெஜிடபிள்ல கோட் ஆயிருக்கு. இந்த மாதிரி இப்போ லைட்டா தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி சேர்க்கறதுனால நம்ம சேர்த்திருக்க கல் உப்பு நல்லா கரைஞ்சிடும். கலந்து விடலாம். அடுப்பு தீயை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, அதனால ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வேக விட்டுறலாம். அடுப்பு தீ கண்டிப்பா இந்த மாதிரி லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ரொம்பவே பியூட்டிஃபுல்லா நம்மளோட பிரிஞ்சால் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. பிரிஞ்சால ரைஸ் கூட சர்வ் பண்ணிக்கலாம். சோறு வச்சாச்சு. சுண்டக்காய் குழம்பு ஊத்திடலாம். பிரிஞ்சால ரைஸ் கூட சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.